ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று மாலையில எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்தது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு வங்கத்துல மிக்ஸ்டு ரிப்போர்ட் இருக்கு. டிஎம்சி பிஜேபி ரெண்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. புதுச்சேரியில எல்லாரும் பெரும்பாலும் என்டிஏ ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. கேரளால காங்கிரஸ் வந்துரும்னு சொல்றாங்க. அஸ்ஸாம் புதுச்சேரி பிஜேபிக்கு தொடரும். மேற்கு வங்கத்துல இழுபறி, இங்க திமுக தொடரும். கேரளால காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கிறது அங்க உண்டான செய்தியாக இருக்கு. பொதுவாக எப்படி பாக்குறீங்க சார்? சார், அஸ்ஸாமை பொறுத்த மட்டும் அங்க அவங்க இப்ப உள்ள ஹேமந்த் பிஸ்வ சர்மாவே காங்கிரஸ் சிஎம் இருந்துட்டு அதுக்கு இந்த பக்கம் வந்தாரு. அப்ப இந்த மாதிரி பெருந்தலைவர்களா இருந்தவங்க தங்களுடைய கூட்டத்தையே பிஜேபி கூட்டு போயிட்டாங்க. இப்ப காங்கிரஸுடைய கூடாரம் ஏறக்குறைய காலியானது அப்படிங்கிற நிலைமையில தான் அங்க இருக்காங்க. அதனால அந்த இது கருத்து கணிப்புகள் சரியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு பிஜேபிக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். இது மகத்தான அப்படிங்கறத நம்பரை வச்சு, மாரல்ஸ் வச்சு சொன்னா அவங்களுக்கு எங்கேயுமே மகத்தான. புதுச்சேரியில நான் இவங்க என்டிஏ தான் கண்டினியூ பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸும் டிஎம்கே ஜெல் ஆகல. கடைசி நேரம் வரைக்கும் அங்க இழுபறி சட்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க, என்டிஏ தான் ஜெயிப்பாங்க சொல்லி நான் நினைக்கிறேன். கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன உள்ளாட்சி துறையிலையும் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி என்ன சந்திச்சாங்க. பிளஸ் கேரள மக்கள் வழக்கமா இந்த மாதிரி மாறி மாறி தான் கொடுப்பாங்க. இவங்க பினராயி விஜயன் மிக சிறப்பாக அரசாண்டான்னு சொல்லணும். ஏன்னா இன்னொரு டேர்ம் அவருக்கு கிடைச்சது. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அது நெக் டு நெக்காக தான் இருக்கும். அதனால இந்த கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே ரொம்ப புட்சல்தான் என்ன சொல்லுவாங்க, தேர் கேன் பி மார்ஜின் ஆஃப் 3% ஏறர்னு சொல்லிடுவாங்க. மொத்த டிஃபரன்ஸே 1% கீழே இருக்கும்போது 3% மார்ஜின் என்ன ஆகும்? அதனால அங்கே வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை கருத்து கணிப்புங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கருத்து கணிப்பு. இது சரியானபடி சொல்றதுன்னா இது ஒரு ஓட்டு கணிப்பு. ஏன்னா யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டுட்டு அதை இது பண்றாங்க, அதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு சாம்பிள் சர்வே எடுத்து அதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த சாம்பிள் எப்படி எடுத்தாங்கிறத பொறுத்துதான் ஒவ்வொருத்தருடைய இதுவும் வேற வேற மாதிரி போறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல 2011 தாங்க, 2006 to 2011 கலைஞருடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக இருந்தது. அந்த டெவலப்மெண்டல் ஸ்கீம் இன்னைக்கு ஒரு பண்ணிட்டு இருக்காரு. அந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம் அன்னைக்கு அதே மாதிரி பண்ணாங்க. ரொம்ப பெரிய ரொம்ப அறிய முடியாத ஊர்களில் உள்ள சாலைகள்லாம் செப்பனிடப்பட்டன. கச்சா ரோடு பக்கா ரோடு ஆகுச்சு. இதுக்கு தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சின்ன குடியிருப்பு இருக்கு. அவங்களுக்கு ஸ்கீம் போட்டு ரொம்ப நாளா இருந்தது. அந்த ஆட்சியில் அந்த இதே ரோட போட்டு கொடுத்தாங்க, பக்கா ரோடு போட்டு கொடுத்தாங்க. இது மாதிரி 2006 to 2011 சொல்றீங்களா சார்? 2006 ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கு சார். அதுல ஆட்சியை பத்தியா நான் பார்த்த மட்டும் நான் இந்த கிராமப்புறத்தை பார்க்கறது அந்நேரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கிராமப்புறத்தை பாதையில அவங்களுடைய திட்டங்கள் சிறப்பா இருந்தது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்நேரம் பலத்த அதிருப்தியை சம்பாதிச்சாங்கிறது தெரியும். ஆனா அதையும் தவிர இது கூட்டணி சரியா அமையல கலைஞருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்க மறுபடியும் தேர்தலில் ஜெயிச்சு வரணும்னா நல்ல ஆட்சியும் புரிஞ்சிருக்கணும், கூட்டணி பலமும் சரியான முறையில் அமையணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 0.5% ஓட் பேங்க் உள்ளவங்க அந்த 0.5% எடுத்துட்டு போயிடுறாங்க. 2%, 3% இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தடவை ஸ்டாலின் நல்லாட்சியும் கொடுத்திருக்கிறாரு டு த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி. சில பிரச்சனைகள் இருக்கு, ஆல் இந்தியாவில் உள்ள பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலும் இருக்கு. அந்த பிரச்சனைகள் சில இல்லை, இது சிறிய பிரச்சனைகளை பூதாகரமாக்கி காமிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க. ரெஸ்பெக்ட் ஆல் திஸ், அவர் சில குறிப்பிடத்தக்க இடங்கள்ல பெரும்பகுதி மக்களை நல்ல முறையில் பாதிக்கிற அளவுக்கு அவர் திட்டங்கள் போட்டு செயலாற்றி இருக்கிறார். பிளஸ் கூட்டணியை ரொம்ப சிரமம் தன்னுடைய கோர் இது கூட கூட்டணி கூட மேலும் பல கட்சிகளை இணைச்சிருக்காரு. அப்படின்னால இது ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன்கிற முறையில் நான் பார்க்கணும்னா
இந்த சர்வேலாம் நம்பாம நான் பார்க்கணும்னா அவர் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த சர்வீஸ்ல வந்து சிலர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஆட்சியை பிடிக்க போறார், விஜய் ஆட்சியை பிடிக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வே வந்து ஒரு சர்வேல வந்து அவருக்கு 28 சீட்ல இருந்து 40 சீட் வரைக்கும் கிடைக்கும். அவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு அடுத்து விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு சீட் வரும்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜஸ்ட் டிட் a ஸ்மால் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அதாவது மொத்தம் 5,73,00,000 பேர் வாக்காளர்கள். அதுல 85% தான் வாக்களிச்சாங்கன்னா 4,87,00,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த 4,87,00,000 பேரை 234 கழிச்சா ஏறக்குறைய ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் 2,08,000 முன்ன பின்ன வரும். ஆவரேஜ் நான் சொல்றேன் 2,08,000 வரும்னா ஒரு 35% வாங்கினா, இந்த மும்முனை பாட்டு 4 முனை பாட்டு இருக்கும், 35% வாங்குறவங்க வந்து இதை பிடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். 35% இந்த 2,08,000 வந்து 2,08,000 72,842 வரும். இப்போ 28 இடத்துல இவர் வந்து ஜெயிக்கணும்னா, விஜய் ஜெயிக்கணும்னா 28 கான்ஸ்டிடுவன்ட்ல 72,842 அல்லது அதுக்கு மேல ஒரு ஓட்டு வாங்கிருக்கணும். அப்படின்னா அது வந்து 20,40,000 ஓட்டு ஆகும். அப்போ நீங்க வந்து 4,87,00,000 மொத்தம் 25% அவர் வாங்குவார்னு சொன்னீங்கன்னா, அப்படிதான் சொல்றாங்க. இந்த 20,40,000 கழிச்சா அது வந்து 4,66,60,000 வருது. அது எத்தனை கான்ஸ்டிடுவன்சிக்கு? 234 மைனஸ் 28. அந்த இது வந்து 206 கான்ஸ்டிடுவன்சி. இந்த 206 கான்ஸ்டிடுவன்சியில இவர் ஆவரேஜா வந்து 49,200 ஓட்டு வாங்கணும் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும். இது வந்து எனக்கு ஐ ஹேவ் மை டவுட்ஸ். ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பல வில்லேஜஸ்ல வந்து இவர் கிடையாது. அப்படி ஒரு மாஸ் எக்ஸோடஸ் வந்து விஜய் தான் எங்களுக்கு தெய்வம், அவருக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு மாஸ் அவேர்னஸ், மாஸ் எக்ஸோடஸ் வந்ததா நான் பார்க்கல. அதனால ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இந்த இதெல்லாம் சர்வேலாம் முற்ற முழுக்க நம்ப முடியாத இருக்கிறதுக்கான காரணங்கள் சொல்லி நான் சொன்னேன். பெஸ்ட் வந்து 4ஆம் தேதி வெயிட் பண்றது தான், கவுண்டிங் நடக்கும்போது பார்க்கணும், அவ்வளவுதான். இங்க திமுக 2வது முறை ஆட்சிக்கு வரணும், அதாவது மு.க. ஸ்டாலின் 2வது முறை ஆட்சிக்கு வரணும். கேரளால பினராயி விஜயன் 3வது முறை ஆட்சிக்கு வரணும். மேற்கு வங்கத்துல 4வது முறை ஆட்சிக்கு வரணும் மமதா பானர்ஜி. 2011, 16, 21 3 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, 4வது முறை ஆட்சிக்கு வரணும். பட் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேஷ்ல, நரேந்திர மோடி குஜராத்ல, பிஜு பட்நாயக் ஒரிசால, அதெல்லாம் ரொம்ப எளிதாக வந்துகிட்டே இருந்தாங்க. ஜோதி பாசு அந்த பீரியட்ல மேற்கு வங்கத்துல எல்லாரும் ரொம்ப எளிதாக வந்துகிட்டே இருந்தாங்க. இங்க மட்டும் ஏன் 2வது முறை வர்றது, 3வது முறை வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. இயல்பாக அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு தியரிய ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாங்களே மீடியாவும் எதிர்கட்சிகளும். சொல்றேன். அதுக்கு முன்னாடி 4 ஸ்டேட்டை பத்தி சொன்ன, மேற்கு வங்கத்தை பத்தி சொல்லல. மேற்கு வங்கத்துல வந்து 2 பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த இவங்களெல்லாம் தவிர, இந்த மம்தா பிஜேபி எல்லாம் தவிர. காங்கிரஸ் சிபிஎம் அந்த பெரிய பிளேயர் கிடையாது. தே ஹேவ் ஆல்மோஸ்ட் பீன் டெசிமேட்டட். அதுதான் உண்மை. காங்கிரஸ் வந்து மால்தா மாதிரி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் செல்வா, மால்தா, பெராம்பூர் இந்த மாதிரி இடத்துல செல்வா கூட இருக்காங்க. சிபிஎம் வந்து இந்த அசன்சால், இண்டஸ்ட்ரியல் பெல்ட், துர்காப்பூர் இந்த மாதிரி இடத்துல, பிளஸ் கல்கத்தால சில இடத்துல. மற்றபடி அவங்களுக்கு எதுவும் இல்லை. இது தவிர 2 பெரிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மம்தா பானர்ஜியும் பிஜேபி இருக்காங்க. இதை தவிர 2 பெரிய ஃபோர்ஸ் அங்கே ப்ளே பண்ணுது. ஒன்று வந்து எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ். அதை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க, எவ்வளோ காட்சிட்டாங்க. எந்த அளவுக்கு எஸ்ஐஆருடைய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் சரியாக கணிக்க முடியாது. மம்தா பானர்ஜி ஃபைட் பண்ணாங்க, ஆனால் பாதிப்புனா பெரிய பாதிப்பு இருக்கு எஸ்ஐஆர், அதில் சந்தேகமே கிடையாது. சரி, எஸ்ஐஆர் ஒரு பெரிய ஃபோர்ஸ்னா இன்னொரு ஃபோர்ஸ் எலெக்ஷன் கமிஷன். சீஃப் செக்ரட்டரிலேருந்து ஆரம்பிச்சு சகட்டு மேனிக்கு எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்ன லாஜிக் இருந்தது? எல்லா இடத்துலையும் அதை பண்ணாங்க, அங்கேயும் பண்ணாங்க. பண்ணிட்டு அப்சர்வர் வந்து வெளி மாநிலத்திலேருந்து அப்சர்வர் கொண்டு வந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் வெளி மாநிலத்திலேருந்து அப்சர்வர் வருவாங்க. ஆனால் வந்தவங்க வந்து நியூட்ரலாக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப் வந்து இன்டிமிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரபட்சத்தோடு நடக்குதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அப்போ மம்தா வந்து பிஜேபியை எதிர்த்து மட்டும் இல்லை, எஸ்ஐஆரை எதிர்த்தும் எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்தும் போராட வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. அதனால வந்து எஸ்ஐஆர் பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இது க்ளோஸ் கான்டெக்ஸ்டாக தான் இருக்கும். இதில் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து 4ஆம் தேதி தான் நம்ம பொறுத்து பார்க்கணும். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஏன் இங்கே மட்டும் தொடர்ந்து வர முடியாதுன்னா, இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, வெஸ்ட் பெங்காலில் அவர் ஏன் 34 வருஷம் தொடர்ந்து லெஃப்ட் இருந்தாங்கன்னா, ஐடியாலஜி வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஐடியாலஜி. காங்கிரஸ் வந்து அங்கே வந்து சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து எப்படின்னா, இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இது இருந்தது, ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதில்
கேரளாவில் உள்ள காங்கிரஸ் வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஏகே ஆண்டனி பீரியட்ல இருந்து. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. காங்கிரஸ் வந்தாலும் சரி, இவங்க வந்தாலும் சரி, சிபிஎம்ல ஃப்ரெண்டு வந்தாலும் சரி, பேசிக்கான இஷ்யூல வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பிளஸ் அந்த இத்தனை மதங்கள் வந்து மைனாரிட்டிஸ் வந்து ஸ்ட்ராங் மைனாரிட்டிஸ் அங்க. கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், விதின் ஹிந்து கம்யூனிட்டி, ஈழவாசா இருக்கட்டும், இவங்களாம் ஸ்ட்ராங் மைனாரிட்டிஸ். இவங்க எல்லாரையும் வந்து அவங்க வந்து அக்கோமடேட் பண்ண ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே. நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது இதுக்கு பின்னாடி ஒரிசாவுக்கு சௌகான் வந்து நல்லாட்சி கொடுத்தாரு, சில ஊழல்களை தவிர. பொதுவாக வந்து அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லாட்சி கொடுத்தாரு. சில ஊழல்கள் ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆன. ஆமா, ஆனாங்க அந்த ஊழல் வந்து நம்ம முக்கியமான விஷயம், நீங்களும் நானும் கொதிப்போம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கலாமான்னு. ஆனா பலனடைஞ்ச கீழ்மட்டத்தில் உள்ள மக்கள், அந்த ஸ்கீம்ல பலனடைஞ்சவங்களுக்கு வந்து அதை பத்தி அதிகமாக கறி இருக்காரு. அதனால அவர் தொடர்ந்து அங்க வந்துகிட்டு இருந்தார். அதையும் தவிர வியாபம் மாதிரியான விஷயங்களுக்கு பிறகும் கண்டினியூ பண்ண முடியுது. ஆமா, ஏன்னா ரெண்டு காரணங்க. வியாபம் பத்தி வெளியுலகு தெரியாம அவங்க பத்திரிகைகளை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. உள் மாநில மக்களுக்கு வியாபம் பத்தி எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, எப்படியெல்லாம் விசாரணை வந்து திசை திருப்பினாங்கிறது தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த விசாரணை சரியா நடக்கவே இல்லையே. இது பிஜேபி பண்ண ரொம்ப பெரிய காரியம் அதுதான். இன்னொன்னு என்னன்னா, இந்த காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸில் உள்ள பல பேர் வந்து ஹிந்துத்துவ மென்டாலிட்டியோட இருக்கவங்க, பெருந்தனக்காரர்கள். அவங்களுக்கு வந்து இந்த பிஜேபி வந்து வர்றதுல வந்து ரொம்ப பெரிய அப்ஜெக்ஷன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயிடுவாங்க. அதான் நடக்குது. பாத்தீங்கல்ல, சிந்தியா போலையா வரிசையா போய்கிட்டே இருக்காங்க. இப்ப எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் இவரு கார்கேயும் இவரையும் தவிர, நம்ம ராகுல் காந்தியும் தவிர வேற யாருமே வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி யூனிட்டின்னு சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டும் அல்லது இதை பொறுத்த மட்டும், ஒரிசாவை பொறுத்த மட்டும் மக்கள் நல்ல அரசுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ப்ரோ பீப்புள் கவர்மெண்ட் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்கு. அங்கேயே லஞ்ச ஊழலாம் ஆரம்பிச்சது. கடைசியில் அந்த லஞ்ச ஊழல்னால தான் சிபிஎம் இடைமட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு லஞ்சம் வந்ததோ அதை பார்த்துட்டு தான் இது மாற்றம் தேவைன்னு சொல்லி மம்தா பானர்ஜி வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, சிபிஎம் காலத்தில் இருந்த லஞ்சத்தை விட அதிகமான லஞ்சம் இன்னைக்கு வந்து மம்தாவுடைய ரெண்ட் சீக்கிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எந்த காரியம்னாலும் ரூபா விடு, இல்லைன்னா காரியம் நடக்காது அப்படின்னு யார் கேட்குறாங்க? காடர் கேட்குறாங்க. மம்தாவுடைய பார்ட்டி காடர் வந்து கேட்குறாங்க. சிபிஎம் காடர்த்தையும் இந்த குற்றச்சாட்டு வந்து இருந்தது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். மம்தா காலத்தில் என்னன்னா, இவங்க இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கல. ஆட்சிக்கு வந்து 15வது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரெண்ட் சீக்கிங். சிபிஎம்ல அது வர்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு, அப்படிப்பட்ட ஒரு குறை வர்றதுக்கு. இவங்க விருட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎம் தொடர்ந்து உயிர்ப்போட இருந்திருந்ததுன்னா இந்த 15 வருஷம் தான் மம்தாவுக்கு டோட்டல் பீரியட். மக்கள் வந்து மறுபடியும் சிபிஎம் பக்கம் திரும்பியிருப்பாங்க. சிபிஎம் இல்லாத இந்த நிலைமையில எல்லா விதமான இதையும் இவங்க வந்து எல்லா விதமான ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்துறாங்க பிஜேபிங்கிறதுனால. க்ளோஸ் கான்டெஸ்ட்டுக்கு நான் சொன்னேன், இதில் வந்து ஏன் 34 வருஷம் இருந்தாங்க? பட்நாயக் இவன் இங்கே இருந்தாருன்னா, சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கும் ஆப்போசிட் ஐடியாலஜி. காங்கிரஸ் ரொம்ப பெரிய தலைவராக யார் இருந்தார்? மால்லா கானி அப்துல் கஃபார் கான், ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். இதில் வந்து முர்ஷிதாபாத்தில் யார் இருந்தாங்க? காந்தி மகாராஜா குடும்பம். அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது, லோக்கல் செல்வாக்கு. ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து ஜனங்களுக்கு சரியாக தெரிஞ்சது. அதனாலதான் அவர் 34 வருஷம் அங்கே ஆள முடிஞ்சது. இங்க இவர் வந்து பட்நாயக் வந்து மிக திறமையாக முடிந்த அளவுக்கு நேர்மையான ஆட்சியை வந்து கொடுத்தார். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, கொரோனா சமயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஏழை வந்து அட்மிஷன் வாங்க முடியுமா ஹாஸ்பிட்டலில், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில்? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரிசா எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனையும் தே டுக் இட் டு கவர்மெண்ட் கண்ட்ரோல். நாங்கள் தான் அட்மிஷன் கொடுப்போம், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 35,000 70,000 சனி அனுவில் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க அவங்களை ட்ரீட் பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய செய்கை அவங்க செஞ்சது. இது மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு வந்து அங்க வந்து பலன் கிடைச்சது. அவங்க கையில இருந்தா 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தானே சார் அட்மிட் பண்ணுவாங்க. யாருக்கு? பிரைவேட் கையில இருந்ததுன்னா ஆமா 8 லட்சம் வாங்குவாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஃபாதர் பிரகாசம், அவருக்கு வந்து இதுல வந்து உடனே கொரோனா வந்துருச்சு. நான் இங்க இருந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல அப்பல்லோல வந்து இடம் கிடைக்கல. இன்னொரு மருத்துவமனை பேர் சொல்ல விரும்பல. முதல்ல என்ன சொன்னா, பேர் உள்ள போகணும்னா 3 லட்ச ரூபா முதல்ல கட்டணும், அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டணும், முதல்ல என்ட்ரன்ஸுக்கே 3 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொன்ன நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் நான் கொடுத்துருட்டுமா அப்படின்னு. இல்ல சேஸ் சபையில இருந்து கொடுத்துருவாங்கப்பா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவங்க கம்ப்ளீட்டா ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க, கவலைப்படாத. 3 லட்சம் கொடுத்து தான் உள்ள போனார். இங்க நடந்ததெல்லாம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இது கிளினிக் ஒன்று இருக்கு, அவங்கள கொரோனா ஹாஸ்பிட்டலா டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூபா வாங்குவாங்க. மதுரையில் அது நடந்தது, எனக்கு தெரியும். இது மாதிரி எல்லா குடும்பங்களும் இங்க நடந்தது. ஆனா அங்க அது இல்லை. அது மாதிரிப்பட்ட நிச்சயமா வந்து நல்லாட்சிங்கிறதுக்கு உதாரணமா தான் பட்நாயக் வந்து அங்கே ஆண்டுகிட்டு இருந்தாரு. அதனால 24 வருஷம் தொடர்ந்து இருக்க முடியும். மறுபடியும் டிவிஎஸ் மீன்ஸை வச்சுதான் பட்நாயக்கை தோக்கடிச்சாங்க. பாண்டியனை சிஎம்மா கொண்டு வர போறாருன்னு கதை,
பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி சாவி வந்து இங்க வந்துருச்சு தமிழ்நாட்டு அப்படின்னு கதை பொய் சொல்லித்தான் தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் ஒரிசால நடந்தா பட்நாயக் தான் ஜெயிப்பாருங்க. இதுதான் ஒரிசால உள்ளவங்க சொல்ற கதை, என்கிட்ட சொல்றது. இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா அவர் தான் ஜெயிப்பார். ஸோ இது இது இந்த இந்த இது நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கேட்டா ஏன் 2 இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்கு ஐடியாலஜி கிடையாது. அதனால அவர் டிஎம்கே ஐடியாலஜி அப்படியே எடுத்துக்கிட்டார். அண்ணாவின் ஐடியாலஜி நான் பேர் சொல்லிக்கிட்டார், டிஎம்கே ஐடியாலஜி எடுத்துக்கிட்டார். இவங்க 2 பேருக்கு இடையில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால அந்தந்த நேரத்தில் உள்ள விருப்பத்துக்கு தகுந்தபடியும் சில அரசியல் காரணங்கள், மிசஸ் காந்தி மர்டர் அல்லது ராஜீவ் காந்தி மர்டர் அல்லது எம்ஜிஆருடைய உடல்நிலை குறைவா இருந்தது, இந்த மாதிரியான காரணங்களாலையும், அதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் 2% 3% இருந்தா கூட 2 கட்சிகளும் ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருந்ததுனால ஒரு 2 பேருக்குமே ஏறக்குறைய 25% ஓட் பேங்க் இருந்தது. அது 24 ஆகும், 26 ஆகும், 27 ஆகும், 23 ஆகும். யூ ஹவ் சீன் இட். ஒவ்வொரு எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இதனால இங்க ஆன்டி இன்கம்பன்சி பெருசா பேச பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மாநிலத்திலுமே இந்தியாவில் இந்த 5 வருட ஆட்சியில இத்தனை பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம் சக்சஸ்ஃபுல்லா, லார்ஜ்லி சக்சஸ்ஃபுல்லா நடத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்டாலின் ஒருத்தர் தான். இன்னைக்கு இதே மாதிரி வெல்ஃபேர் மெஷர் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த வெல்ஃபேர் மெஷர் பத்தி வேற அபிப்பிராயம் இருக்கு. அவங்க இதை பண்றது இல்லை. ஸ்டாலின் பண்ணாரு, அதனால இவர் பண்ண அளவுக்கு யாரும் பண்ணதில்லை. அதுவும் நேற்றே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் சார். இன்னைக்கு அது அந்த சப்ஜெக்ட் திரும்பவும் வந்ததுனால அதை இங்கேயும் கேட்டுறேன். மேற்கு வங்கம் மட்டும் ஏன் வளரல? இந்த கேரளாவும் தமிழ்நாடும் நம்பர் 1 நம்பர் 2 அல்லது முதல் 5 இடங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகள்லயே வர்றாங்க. மேற்கு வங்கம் மட்டும் அந்த மாதிரி வர்றது இல்லையே ஏன்? 2 காரணங்க. அதாவது மேற்கு வங்கம் வந்து இட் வாஸ் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட் இதுல நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது. ஆனால் அது காரணம் பங்களாதேஷ் வந்து பார்ட் ஆஃப் பெங்கால் அந்நேரம் இருந்தது. ஜூட் உற்பத்தி அத்தனையும் பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருந்தது. அதை ப்ராசஸ் பண்ணுறது அத்தனையும் கல்கத்தாவை சுற்றியுள்ள ஜூட் ஃபேக்ட்ரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது ஆனதுக்கு கம்யூனிஸ்டுகள் இங்கே வந்த பொழுது இந்த இண்டஸ்ட்ரிகளுக்கு வந்து தேக்க நிலை வந்தது. இண்டஸ்ட்ரீஸ் அவங்ககிட்ட வந்து அவங்க வச்சதுதான் வருஷம் இருந்ததை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தாங்க, மூர்க்கமாக எதிர்த்தாங்க. அப்போ இங்கே வந்து என்ன ஒரு சூழல் வந்ததுன்னா, அங்கே மும்பையில் வந்து அந்த இண்டிபெண்டா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் நடத்தின ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் வந்து ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு இவங்களுக்கு போனஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி இத்தனை % இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுவாங்க. அவரும் அதுக்கு சரி சொல்லுவார். ஆனால் கம்யூனிஸ்ட்கள் அதை எதிர்த்தாங்க. பெங்காலில் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி பேரில் மறுபடியும் நசுக்குவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்தாங்க. பல்வேறு காரணங்களால இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வெஸ்ட் பெங்கால் விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இண்டஸ்ட்ரி போகிற அந்த சூழ்நிலையில் சிட்டிஸில் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்ட்ரென்த்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கல்கட்டாவில் சிட்டிஸ்ன்னு சொல்ல முடியும். அந்நேரம் இந்த பெங்காலில் வந்து கல்கத்தா ஒன்று மட்டும்தான் சிட்டியாக இருந்தது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து மெட்ராஸில், சென்னையில் ஆரம்பித்து காஞ்சிபுரம், இது விழுப்புரம், செங்கல்பட்டு, திருச்சி, திண்டுக்கல், கரூர், மதுரை, இது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகாசி, வரிசையாக சொல்லிட்டு போகலாம். இந்த எல்லா ஊர்லேயும் 12 மாதமும் தக்காளி கிடைக்கும்ல. தக்காளி வந்து சாப்பிட்ற ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு. 12 மாதமும் கிடைக்கும்ல. எல்லா காய்கறியும் 12 மாதம் கிடைக்கும்ல. ஆனால் நான் அங்கே ப்ரொஃபஷனலாக போகும்போது வின்டரில் மட்டும்தான் கல்கத்தாவை தவிர மற்ற பகுதிகளில் வந்து காய்கறிகள் கிடைக்கும். ஏன்? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. இங்கே வந்து எப்படின்னா வின்டர் இது எல்லா ஊர்லேயும் வந்து கொடைக்கானல், ஊட்டியிலேருந்து அங்கே விளையிற இது வந்து காய்கறிகள் வந்து வரிசையாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அங்கே எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் கல்கத்தாக்கிட்ட இருக்கும். சரி, இதுலேருந்து எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்ல வர்றேன்னா, கல்கட்டா தவிர மற்ற எல்லாமே அக்ரேரியன் பேஸ்டாக தான் இருந்தது பெங்காலில். இண்டஸ்ட்ரின்னு பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் நார்த் பெங்காலில் இண்டஸ்ட்ரின்னு பெரிய டீ எஸ்டேட்டை தவிர நார்த் பெங்காலில் இண்டஸ்ட்ரின்னு எதுவுமே கிடையாது. டீ எஸ்டேட் லேபரும் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. யூனியன் கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிபிஎம் டாமினேஷன் அவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம். ஏன்னா பல நன்மைகள் செஞ்சாங்க, அவங்கள தான் அடக்கி ஒடுக்கி ஒன்றும் பண்ணலை, பல நன்மைகள் செஞ்சாங்க. அதனால அவங்களாம் இந்த பக்கம் வந்து ஒரேடியாக ஒற்றுமையாக வந்து இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா பர்கா ரெக்கார்டிங் நடந்தது. இது ஏழைகளுக்கு வந்து பட்டா நிலம் கொடுக்கப்பட்டது. இதில் வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து மைக்ரேஷன் வர்றது ஸ்டாப் ஆன மிக சில மாநிலங்களில் ஒன்று மேற்கு வங்கம். நீங்கள் சென்சஸ் பாப்புலேஷனை பார்த்தீங்கனாலே அது தெரியும். ரூரல் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ரூரல் அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. பீப்புள் வேர் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் தே ஆர் கெட்டிங். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஒண்ணுமே இல்லாத நடக்குமுறையிலிருந்து 60 வருஷமா ஒரு நேரத்துல நான் வந்து புத்தகதாரா இருந்திருப்பேன். என்னை விரட்டி விட்டாங்கன்னு சரி கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருந்தது. ஆனா அப்படி விரட்ட முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரொடெக்ஷன் வந்தது. ஸோ எனக்கு வந்து அங்கே இதுக்கு போகணும், அர்பன் ஏரியாவுக்கு போகணுங்கிற ஆசை அதிகமாக இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே இந்த ஐடியை வந்து ரொம்ப நாளாக வந்து இவங்க என்கரேஜ் பண்ணல வெஸ்ட் பெங்கால்ல வந்து. அதனால எப்படி வந்து எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரி வந்திருக்க முடியுமோ, ஐடி இஸ் அன் இண்டஸ்ட்ரி விச் குட் ஹவ் க்ரோன் எவ்ரிவேர். கிராஜுவேட்ஸ் இருக்க எல்லா இடத்துக்கும் போயிருக்க முடியும். அது ரொம்ப லேட்டாக தான் போச்சு. இந்த காரணங்கள்னால பீப்புள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரூரல் ஏரியாவில் அவங்களுக்கு தேவையானது வந்து கிடைக்குது. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இங்கே வந்து நீங்க சொல்ற அந்த மாறுதல்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து நடக்கல. அதாவது மார்க்சிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் இங்க நடந்த அந்த சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடக்கல. ரொம்ப முக்கியமான காரணம் இது. இன்னொரு முக்கியமான காரணம், வெஸ்ட் பெங்கால்ல வந்து மார்க்சிஸ்ட் ரெஃப்யூஸ் டு அக்னாலேஜ் த காஸ்ட் ஃபேக்டர். இந்த காஸ்ட் ஃபேக்டர் இருக்குங்கிறது கிராமத்தில் அட்மினிஸ்டர் பண்றவங்களுக்கு தெரியும். ஜங்கிப்பூர்னு ஒரு சப்டிவிஷன்ல வந்து நான் வந்து சப் கலெக்டர் இருந்தேன். அப்போ அங்க வந்து பூஜை சமயத்துல வந்து தகராறு நடக்கும்னு சொல்லி ஜங்கி ரகுநாத்கஞ்சுங்கிறது சப்டிவிஷனல் கேபிட்டல். இந்த இது நதியை கடந்து, கங்கை நதியை கடந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா அது ஜங்கிப்பூர். இந்த ஜங்கிப்பூர்ல வந்து 144 போட்டிருந்தேன், 144 தடை உத்தரவு போட்டு நானும் என்னுடைய ஏஎஸ்பியும் அங்கே போனோம். மத்தியானம் ஒரு மணிக்கு போனோம். போனபோது அந்த சேர்மன் ரகுநாத்கஞ்சி ஜங்கிப்பூர் ரெண்டுக்கும் சேர்ந்து மிருகாங்கோ பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் வந்து சேர்மன். அந்த சேர்மன் வந்து எங்கிட்ட சொன்னாரு, சார் எல்லா நிலைமையெல்லாம் சரியா போயிடுச்சு, நீங்க 144 ரிலாக்ஸ் பண்ணிருங்கன்னாரு. ஏன் சரியா போயிடுச்சுனாலும் சரி 144 எதுக்கு ரிலாக்ஸ் பண்ணணுன்னே. இல்லை சார், இங்க வந்து முற்பகல்ல வந்து அப்பர் காஸ்ட்லாம் கொண்டாடுவாங்க சார். அது வந்து இது அந்த வர்ணமெல்லாம் பூசி விளையாடுவாங்கல்ல, ஹோலி. அந்த ஹோலி அன்னைக்கு முற்பகல்ல வந்து அப்பர் காஸ்ட்லாம் இது கொண்டாடுவாங்க சார். பிற்பகல்ல வந்து ஷெட்யூல் காஸ்ட் கொண்டாடுவாங்க. நீங்க இப்போ வந்து 144 போட்டீங்க, 12 மணிக்கு வந்து 144 போட்டீங்க. அவங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, இவங்க விளையாடுறதுக்கு முடியாமல் போயிடும். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஹோலி வந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் கொண்டாட மாட்டாங்களே. இல்லை சார், பாரம்பரியமாக அப்படி தான் கொண்டாடுவோம், அதில் எந்த தகராறு இல்லாமல் நாங்கள் வாட்டுக்கு அமைதியாக கொண்டாடுறோம். இது ஸ்டேட்டஸ்கோ அப்ரூவலான ஒரு சொசைட்டியாக வந்து அது இருந்தது அப்படின்னு நான் பார்த்தேன். நான் அப்போது கம்யூனிஸ்டுகள் வந்து 27% ரிசர்வேஷன் வந்த போதே ஜோதிபாபு சொன்னார், காஸ்ட் பேரில் கொடுக்க வேண்டாம், ப்ரொஃபஷனல் குரூப்ஸுக்கு கொடுங்க. கர்மாக்கார் அப்படிங்கிறவங்க, நம்ம கொல்லன் தச்சன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஜாதி நேம் வந்து கர்மாக்கார்னு சொல்லி உண்டு. இந்த கர்மாக்காருக்கு வந்து ப்ரொஃபஷனல் குரூப்ஸுக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் இது வந்து கம்யூனிஸ்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சரியா போச்சுன்னு சொல்லி எனக்கு ஐ ஹவ் மை ஓன் டவுட்ஸ். தே ஷுட் ஹவ் அக்செப்டட் கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்படி ஆயிருந்ததுன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னும் பலவிதமான மாறுதல்கள் ரூரல் ஏரியாவில் வந்து நடந்திருக்கும். அந்த இது நடக்காம போச்சு. மம்தா வந்தபோது இந்த 34 வருஷமா இருந்ததுல இந்த கரப்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூடும்போது த காமன் ஆங்கர் ஆஃப் தி பீப்புள் எகெயின்ஸ்ட் தி கவர்னன்ஸ். இன்ஃபேக்ட் கடைசி எலெக்ஷன்ல ஜோதி பாசு வந்து கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அடுத்து ஜோதி பாசுக்கு எகெயின்ஸ்டா கண்டெஸ்ட் பண்றவருடைய எலெக்ஷன் ஏஜென்ட் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஜோதி பாசு இம்மீடியட்லி ஆர்டர் இஸ் ரிலீஸ். உடனே போலீஸ், சார் அவர் வர்றது உங்களுக்கு எலெக்ஷன்ல கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவாங்க, அதனால என்ன, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, அப்படின்னா நான் தோத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுச்சு அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபீல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஆன்டி சிபிஎம் உணர்வு வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்தாங்க. அப்போ 34 அவரு கொஞ்சம் சிக்காகி என்ன வந்து முதலமைச்சர் பொறுப்புல இருந்து என்ன விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்கு ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டே தானே சார் இருந்தாரு. அவங்கதான் சூட்டபிள் சப்ஸ்டியூட் வரலன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அவர் ரொம்ப நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிலீவ் பண்ணாங்க. அப்படி சொன்னாங்களா? அவருக்கு வந்து அப்படி ஒண்ணு ரொம்ப கீனா இல்ல வெளியில போகணும்னு சொல்லி. ரொம்ப கீனா இருந்திருந்தா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் என்ன எப்ப வந்தது, ஏற்கனவே அந்த நேரத்துல தான் வந்தது இவருக்கு. அது ரெடியா இருந்தாருல்ல. அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்தது இல்ல. ஒரு 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தான். அதனால அவருக்கு விருப்பம் இல்லை அதுல வந்து. அதுக்கு சிபிஎம் சில தப்பு என்னன்னா, அவருக்கு ஒரு பென்ஷன் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. எந்த இது பிரைவேட் செக்டர்ல இல்லாத அளவுக்கு பெரிய பென்ஷன் காம்பன்சேஷன். அவரே ஒரு விஷயம் ஜோதி பாசுன்னு தெரிஞ்சுக்கணுங்க, இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காமிக்கல. ஆனா ஓவர் என்தூசியாஸ்டிக் பீப்புள். அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இட் ஹேட் டு பி ரெசிடென்ட். இது எல்லாம் சிபிஎம்ல அதிருப்தி வளர்ந்துகிட்டே போறதுக்கு வச்சு. இன்னொன்னு, புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்தபோது he was a much more pure communist than ஜோதி பாசு. அதனால ரெக்கிங் த சிஸ்டம் ஃப்ரம் விதின் கம்யூனிஸ்ட் சொன்னோம். ஆனா தப்பான சிஸ்டத்தை ரெக் பண்ணணும்னு சொன்னோம். இங்க சரியான சிஸ்டத்தையே கொண்டு வராம இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தையும் ரெக் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அவரே பேசினார்.
ஒரு பெரிய சப்ஜெக்ட், என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கு. இதுல நிறைய விவாதங்கள் நடக்கும். இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், ஏற்கனவே முதல் நாளே பேசணும். இது பீகார்ல ஒரே நாள்ல வாக்குப்பதிவு டீடைல்ஸ் வெளியான நிலைமையில தமிழ்நாட்டில் இன்னும் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை, அதாவது நியூமெரிக்கல்லா சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வியை அரசியல் கட்சிகள் கேட்குது. ஆமா, இதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏன் பதில் சொல்லாம இருக்காங்க? அவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன மிஸ்யூ பண்ண போறாங்களோ. இப்போ ஒரு பையன் வந்து இதுல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வில்லேஜ் கிரைம் நோட் புக்னு ஒன்று, விசிஎன்பின்னு சொல்லுவோம். அந்த ரேங்க் கிரிமினல்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்களை இது முன்ஜாக்கிரதையை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரேங்க் கிரிமினலா இருந்தது மேலே தான் முதல்ல சந்தேகம் வரும் இல்லையா? அது மாதிரி இவங்க எத்தனை மிஸ்யூஃப் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம் வரும். எதுக்காக வேண்டி இப்போ வரையும் சொல்லாம வச்சிருக்காங்க? தமிழ்நாடு பீகார்ல வந்து அன்னைக்கு நைட்டே 11 மணிக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்தாங்கன்னு அந்த செய்தியில சொல்றாங்க. இடையில அது பாசிபிள், அதாவது அவங்க கையில டூல்ஸ் இல்ல, வரிசையாக இப்படிதான் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதேனும் மாநிலங்கள்ல இருந்ததுன்னா ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். கோர்ட்லயே சொல்றேன் சார், அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா பீகார்ல கரெக்டா கொடுத்தவங்க ஏன் இங்க கொடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வியும் வருது. 17C ஃபார்ம் 17C அல்லது 17B ஏதோ அந்த இது பார்ட்டியில கொடுத்த அவங்க வந்து பார்ட்டி லெவல்ல அவ்வளவும் வச்சு பக்காவா ஒரு நம்பர் வச்சிருக்கிறாங்க. ஆமா, டிஎம்கே ரொம்ப பாராட்டணுங்க. they are very cautious. ஆமா. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல மாநிலத்துல கட்சிகளுக்கு கிடையாது. டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல மாநிலங்கள்ல கிடையாது. விபேட்டை கவுண்ட் பண்ணாலே வந்து நமக்கு நம்பிக்கை வருங்க. விபேட் முதல்ல கவுண்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து கவுண்ட் பண்ணணும்னு சொன்னாலே நமக்கு நம்பிக்கை வரும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது கவுண்ட் பண்ணா 2 நாள் லேட் ஆயிரும் எலெக்ஷன். ஏன் ஆயிட்டு போகுது? இதுக்கு முன்னாடி 5 நாள் கழிச்சு தான் முழு தேர்தல் முடிவு வந்தது. இந்தியா நாசமாக போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா சார்? கரன்சி என்றதுக்கு மிஷின் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பேப்பர், கரன்சி பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர்ல விவிபேட்ல இருந்து ரிசிப்ட் வர்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா அந்த மிஷின்ல கொடுத்து கவுண்ட் பண்ணி உடனே எடுத்துடலாமே சார். மார்க்கம் இருக்கு, மனசு இருக்கா? அதுதான் கேள்வி. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. இவங்க அதுக்கு ப்ரிப்பேர்ட் அல்ல. விபேட்டுக்கு இவங்க ப்ரிப்பேர்ட் அல்ல. இன்னும் சொல்ல போனா டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ப்ரிப்பேர்ட் அல்ல. இதுதான் உண்மை. இப்படி நீங்க எல்லாரும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் மேல, ரிசல்ட் மேல உங்களுக்கு சந்தேகம் வர தொடங்கி விட்டது. அதனால இப்பவே தேர்தல் ஆணையத்தின் மேல பழி போட நான் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசலையேங்க. நான் பேசுறது இந்தியா முழுமைக்கும் பேசுறேன். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.